ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் நம்ம வந்து டாபிக் வைஸாக வந்து டீச் பண்ணி யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து ஒரு 30 டாப்பிக்கு நம்ம வந்து டீச் பண்ணியிருந்தோம். அந்த 30 டாபிக் உண்டான லிஸ்ட்டையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதில் அந்த வீடியோ போஸ்ட் ஆயிருக்கு. அதை நீங்கள் பார்த்து அந்த 30 டாபிக் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த 30 டாபிக் பொறுத்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, அதாவது ஆப்டிடியூட் ஒரு 15 டாபிக், அப்புறம் வந்து ரீசனிங் ஒரு 15 டாப்பிக்கை நம்ம பிரித்து மொத்தமாக வந்து ஒரு 30 டாப்பிக்கை வந்து போட்டிருக்கோம். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாடல் வைஸாக டீச் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த 30 டாப்பிக்கு நம்ம எந்த முறையில் கொடுக்க போகிறோம், ஓகேவா? எப்படி கொடுக்க போகிறோம், சரியா? நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? நான் அதை எப்படி கொடுக்க போகிறேன், நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோலன்னு சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் இந்த டாபிக் வைஸ் மேக்ஸ் அண்ட் அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ரன் ஆக போகுது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த நம்ம 30 டாபிக் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தான் நடத்த போகிறோம். அதை மிக்ஸ் பண்ணிலாம் கிடையாது. ஓகேவா? இப்போது ஒரு டைம் ஒன்று இருக்குது அப்படின்னா, டைம் ஒன்று ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்த டாபிக். அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோ எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, ஒரு டாப்பிக்கை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த டாப்பிக்கே வந்து போக போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம எப்படி டீச் பண்ண போகிறோம், ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் டவுட் இருக்கும், சார் ஷார்ட்கட் கொடுத்துருங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து எந்த மெத்தடில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து 100% மேக்ஸ் டாபிக் எடுத்துன்னு வச்சுங்களேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் வைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் நீங்கள் சொன்ன மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபார்முலா பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலாம் தெரியாமல் எல்லா கணக்கு ஃபார்முலாவே இல்லாமல் ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு 20% மொத்தமாக நான் சொன்ன 30 டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடியல ஒரு 20% எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஃபார்முலா கம்பல்சரி படித்து தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஃபார்முலா கொடுத்துரும். அது ஈஸியாக எப்படி நம்ம ஞாபகம் வச்சுன்றதை நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? அப்புறம் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50%. இதான் மெத்தட். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ஷார்ட்கட்டுன்னு தெரிஞ்சது இதை இப்படி போட்டாலே வந்துருன்ற மாதிரி ஆன்சர். அது ஷார்ட்கட். மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் இருக்குப்பா. இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் அதுக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாமல் இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே. அப்போ மெத்தட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% கொஸ்டின்ஸ் வந்து வரும். அடுத்தது பார்த்தா ஷார்ட்கட். சில கொஸ்டின் ஷார்ட்கட்டும் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30% எப்படி இருக்குன்னா ஷார்ட்கட் பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது மொத்தமாக மெத்தட் இருக்காது, மொத்தமாக ஷார்ட்கட் இருக்காது, மொத்தமாக ஃபார்முலா இருக்காது. ஓகேவா? ஏன் அப்படின்னா சில நேரம் வந்து நம்ம ஷார்ட்கட்டை வந்து ஃபாலோ பண்ணி போயிடும். ஆனால் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் போட அதுக்கு ஆன்சரே வராது. அப்போ எல்லாத்துக்கும் நம்மளால் ஷார்ட்கட் வச்சுக்க முடியாது. ஓகேவா? சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடை யூஸ் பண்ணால் சில கணக்கு வந்து ஆன்சரே வராது. ஏன் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணாதான் ஆன்சர் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கணக்கு நம்ம வேறு வழி கிடையாது. ஃபார்முலா கம்பல்சரி என்ன பண்ணணும், நம்ம அப்ளை பண்ணணும். சரியா? அப்போது எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், 3 ஆங்கிளாக பிரிச்சிடும். ஓகேவா? ஷார்ட்கட் இதுக்கு வந்து ஷார்ட்கட் பண்ணாலே போதும் ஆன்சர் தான் ஷார்ட்கட். இதை மெத்தட் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. இது ஃபார்முலா தான் ஒரே வழினா நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. அதுவும் நம்ம எளிமையான முறையில் தான். இந்த எந்த ஆங்கிளை கொடுத்தாலும் உங்களுக்கு டீச்சிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி வேயாக தான் இருக்க போகுது. ரொம்ப எளிமையான முறையில் சார் மேக்ஸே எனக்கு வராது அப்படின்றவங்க கூட போடக்கூடிய கணக்கை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளில் தான் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும், அது டைம் ஒன்றா இருக்காலும் சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அரித்மெட்டிக் ப்ராசஸ், அப்புறம் ஏபிஜிபி, இந்த மாதிரி வந்து சிம்பிளிஃபிகேஷன், எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை எப்படி டீச் பண்ணுன்றதும் போது நான் ஒரு டாப்பிக்கை எக்ஸாம்பிளாக வச்சு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. சரியா? ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 20லேருந்து ஒரு 30 டைப் இருக்கும். எவ்வளோ? ஒரு 20லேருந்து ஒரு 30 டைப் இருக்கும் மொத்தமாக. அதாண்டி 50-60 இருக்குது. நம்ம எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20லேருந்து ஒரு 30 டைப் இருக்கும். ஓகேவா? இந்த 20லேருந்து 30 டைப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
ஒரே வீடியோவில் வந்து நம்ம போட முடியாது. ஒரே வீடியோவில் போட்டோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அந்தளவுக்கு நம்ம ஒரு ஸ்டஃப்பும் நம்மக்கிட்ட இருக்காது. ஏன்னா ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து நம்ம எல்லா மாடலும் பார்த்தா மாடல் பார்க்க ஞாபகம் இருக்கும். அடுத்த மாடல் பார்க்கும் முந்தின மாடல் மறந்துன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ நம்ம அதுமாரி அப்போது ஒரு மாடலுக்கு ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 30 வீடியோ இருக்கும். அப்போ ஒரு டாப்பிக்கு 30 வீடியோவா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு ஆகிடும். ஓகேவா? அப்போது ஒரு டாபிக் இன்னும் 30 வீடியோ கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னா மனப்பாடமும் பண்ண முடியாது எதை மேக்ஸை. ஸோ அப்போ நம்ம அத்தனை வீடியோ போகும்போது அது கவுண்ட் அதிகமாக இருக்குமே தவிர கவுண்டிங் அதிகமாக இருக்குமே தவிர பட் ஆனால் ஏன்னா 30 வீடியோ பார்த்தா தான் நமக்கு 2 மார்க் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துடும். ஓகேவா? அப்போது என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரு வீடியோக்கு ஓகேவா ஒரு 4 to 5 மாடல் சம்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். 4 to 5 ஓகே. அப்போ ஒரு வீடியோனா அந்த ஒரு வீடியோ என்ன இருக்கும் ஒரு 4லேருந்து ஒரு 5 மாடலை ஒன்றா கலந்து ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 30 to ஒரு 45 மினிட்ஸில் வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோ முடிச்சாதான் கரெக்டாக இருக்கும். 1 ஹவருக்கு மேலே போகுது அப்படின்னா ஒரு மாதிரி வந்து நமக்கு எப்படி சொல்லணும் ஒரு சலுப்பு தட்டும். எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒரு லிமிட் தான். எவ்ரி திங் ஃபார் லிமிட் அப்படின்ற மாதிரி அளவுக்கு மீறினா அமுதம் நெஞ்சு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் ஒரு 30 to 45 நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த டாப்பிக்கை முடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து 4லேருந்து 5 மாடல் போட்டோம். சரி ஓகே சார் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா டைப் 1 நான் போட்டேன் அப்படின்னா ஒரு 4 to 5 மாடல் வந்து நான் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னும் போது அந்த வீடியோ எண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்ஸும் கொடுத்துரும். ஓகே ஒரு 4 to 5 சம் ஹோம்ஒர்க்ஸும் வந்து கொடுத்துருவேன். இது எப்படின்னா அந்த வீடியோவில் என்ன மாடல் நடத்திருக்கணும் அந்த மாடலை பேஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 சம் அது ஹோம்ஒர்க் சம். ஓகே அதனால் பண்ணி நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோ முடிஞ்ச உடனே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ஆன்சரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணும். ஓகேவா? யூடியூப்பில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருந்து 1க்கு இந்த ஆன்சர் 2க்கு ஆன்சர் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணால் போதும். ஓகேவா? இது நீங்கள் போஸ்ட் பண்ணுறது நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா போஸ்ட் பண்ண உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் கூடும். இப்போ நீங்கள் மேக்ஸ் ஒரு 5 மாடல் நான் நடத்தியிருக்கேன். அந்த 5 மாடலை வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட மாடலே போடும்போது நான் தான் போட்டேனே அதே ஃபீல் தான் உங்களுக்கு வரும். புதுசாக ஒரு கணக்கு ட்ரை பண்ணி போங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மாடலில் வந்து நம்ம கொஸ்டினும் அதாவது நம்ம கணக்கு மட்டும் கவனிச்சு நம்மளால் போட முடியுமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் நம்ம வந்து ஒரு ஓன் கணக்கை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்ல. நீங்கள் ஓனாக எங்கேயும் தேட தேவையில்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான சம்ஸையும் நானே கொடுத்துறேன். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் மட்டும் போடுங்க. நம்ம வந்து ஃபைனலாக ஒரு வீடியோ போடும் ஹோம்ஒர்க் சம்க்கு உண்டான வீடியோ போடும். அதில் அந்த ஹோம்ஒர்க் சம்க்கு உண்டான ஆன்சர் மட்டும் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அது வந்து நம்ம ஃபஸ்ட் நடத்துகிற மாதிரி லெங்க்த்தாக நடத்த மாட்டோம். அதை ஷார்ட்டாக முடிச்சிடும். ஓகேவா? என்ன ஆன்சர் எப்படி வந்துச்சு அந்த மெத்தட் மட்டும் நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்போ என்ன ஆச்சு டாபிக் வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 30 டைப்பா அப்போ நம்ம எல்லாமே சேர்த்து ஒரு 5-6 வீடியோவில் அப்போது ஒரு டாபிக் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 to 5 வீடியோஸில் கவர் ஆகிடும். 4 to 5 வீடியோஸ் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஹோம்ஒர்க் சம் எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோ. ஓகேவா? இது கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம எப்படி சொல்கிறது ஃபர்ஸ்ட் வீக் வந்து டைம் ஒன்று வரைக்கும் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கலாமே. அப்போ டைம் ஒன்று வரைக்கும் கேட்குறேன் அப்படின்னா அந்த வீக்கில் வந்து இப்போ டைம் ஒன்று வரைக்கும் முடியறதுக்கு இப்போ வந்து ஒரு 6 to 7 டேஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த 7 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது சம்மந்தமான ஷார்ட்ஸை வந்து போடும். அது சம்மந்தமான ஷார்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பேஸ் பண்ணி நிறைய கணக்கு நம்ம ஆன்சர் போட முடியும். அது ஆப்ஷன் பேஸ் பண்ணி 4 ஆப்ஷன் இருக்குல்ல நம்ம கணக்கே ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெறும் ஆப்ஷனை பார்த்தே நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடிய கணக்கில் நிறைய இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன் ஷார்ட்ஸாக அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே அப்போ அந்த ஷார்ட்ஸை பார்த்தா நீ தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி வந்து ஷார்ட்ஸாகவும் ஒரு சில ஹோம்ஒர்க்ஸும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கீழே ஆன்சர் போடுங்க அப்படின்ற மாதிரி. இது என்ன ஆகும் அப்படின்னா அப்போது எல்லா கணக்கையும் நம்ம வீடியோஸாக பார்த்துட்டோம். ஆனால் இதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் பேஸ்டு நம்ம சம்ஸும் பார்க்கும்போது எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மெத்தட் வைஸ் போடுறோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ஆகுதுன்னா ஆப்ஷன் பேஸ் பண்ணி ஒரு 30 செகண்டில் போட்டு போயிடலாம். அப்போ நம்ம ஒரு 1.5 நிமிஷம் சேவ் ஆகுதுல. இந்த மாதிரி ஒரு 4 கணக்கு நீங்கள் ஆப்ஷனை பேஸ் பண்ணி போட்டீங்கன்னாச்சு 6 நிமிஷத்தில் நீங்கள் 3 கணக்கு எக்ஸ்ட்ராவே போடலாம். ஓகே எக்ஸாம் ஆலில் அந்த 6 நிமிஷத்தோட வேல்யூ எத்தனை பேர் தெரியாது.
ஓகே, நான் போன குரூப் 4 குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்ச கணக்கு டைம் இல்லை நேரம் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக போடாமட்டாங்க. ஓகே, அப்போ நேரத்துடைய அந்த அருமன்றத்தை அந்த போடாமல் அந்த வழியை தெரிய வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட்ஸை வந்து கொடுக்க போகிறோம். அந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம கணக்கு போடலாம், ஷார்ட்டாக இந்த கணக்கு எப்படி முடிக்கலாம், இன்னும் நம்ம ஸ்மார்ட்டாக எப்படி போடலாம், ஷார்ட்டாக ஸ்மார்ட்டாக ஆப்ஷன் பேஸ் பண்ணி எப்படி போடுறதுன்றது ஷார்ட்ஸ் பேஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில், அதாவது டைம் ஒன்று இருக்குது, வீடியோ கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த சீரீஸ் போகுதுன்னா அந்த வாரம் அந்த டாபிக் என்ன போதோ அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அப்போது டாபிக் வைஸ் மேக்ஸு, ஓகே, ஒரு வீடியோவில் 4 or 5 மாடல்ஸு, அப்புறம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான தனி ஆன்சர் வீடியோ, அந்த ஹோம்ஒர்க் சம்க்கு ஆன்சர் வீடியோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரம் என்ன சீரீஸ் போதோ என்ன டாபிக் போதோ அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஷார்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறது ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலேங்கில் தான் கொடுக்க போகிறோம். கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பைலேங்கில் தான் இருக்க போது, டீச்சிங் நான் தமிழில் தான் பண்ணுவேன். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகேவா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 3 விஷயம் இருக்குப்பா. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் 3 தான். ஃபஸ்ட்டு, ஓகேவா, கவனிங்க. சொல்லக்கூடிய ஒரு கணக்கு, சில பேர் தெரிஞ்ச கணக்கோ தெரியாத கணக்கோ வேலை வாங்காத வரைக்கும் எல்லா கணக்கும் முக்கியமான கணக்கு தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கவனிங்க. அது தெரியுதோ தெரியலையோ ஃபஸ்ட்டு கவனிங்க. முழுசாக நான் என்ன சொல்ல வரேன்றத கவனிங்க. 2வது அதை போட்டு பாருங்க. எப்படி கையில் போட்டு பார்க்குறதா? நோட், ஒரு ப்ராப்பரான ஒரு நோட் வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு பெரிய நோட் இருக்கும் சார், அந்த பெரிய நோட் இருக்குமே சார், லாங் சைஸ் நோட், அது எடுத்துவாங்க. ஓகே, அப்போ பெருசாக ஒரு நோட்டு அது வாங்கிக்கோங்க. ஏன்னா சின்ன நோட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரெட்டவர் நோட்டில் எழுதுறேன். ஓகே, சின்னதாக மேக்ஸ் நோட் இருக்கும் அதில் எழுதுறேன், நான் பேப்பரில் எழுதுறேன், நான் A4 ஷீட்டில் எழுதி அப்புறம் பின் பண்ணிக்கிறேன். அதான் தேவை. ஒரு லாங் சைஸ், ஒரு கிளாஸ்மேட் பெருசாக இருக்கும், 200 ரூபா நினைக்கிறேன். ஓகேவா? நாங்களே இப்போ தான் வாங்கினோம். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பேப்பர் அதிகமாக இருக்கும். ஓகேவா? நம்ம மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராப்பராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணால் ஒரு 2 நோட்டாச்சும் கண்டிப்பாக ஆகும். 2 நோட் அவ்வளோதான். நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் இருந்தாலும் இந்த 2 நோட்டு போதும். ஓகே, இந்த மாதிரி. இல்லை நீங்கள் சின்ன நோட் வாங்குறீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப மேக்ஸுக்கே ஒரு 4-5 நோட் இருக்காமல் இருக்கும். அதுவே நமக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி வாங்கும்போது ஒரு நோட்டை வந்து ப்ராப்பராக வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா கொஸ்டின் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? கொஸ்டின் பிடிஎஃப்லாம் வந்து முன்னாடியே கொடுப்பீங்களா சார் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து பண்ண மாட்டேன். வீடியோஸ் வந்து தான் நீங்கள் முழுசாக பார்க்கணும். இப்போ ஓகேங்களா? அது எப்படி சார் அப்படின்னா வீடியோ ஆன் பண்ணுறீங்களா? வீடியோ ஆன் பண்ணுறோடனே பாஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கொஷின் அதுக்கு இன்னும் உங்கள் ஸ்க்ரீனில் தெரிய போகுது. அந்த கொஷின் என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதிக்கும். ஃபஸ்ட்டு கொஷினை ஃபுல்லாக எழுதிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக என்ன நோட்ஸ் கொடுத்துருக்கணும் அதை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கவனிங்க. கவனித்து நான் முடிச்சிட்ட பிறகு அடுத்த வீடியோன்னு போகல அப்போ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு அந்த கணக்கை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோ, அதாவது செகண்ட் கணக்கு வரும்போது திரும்ப பாஸ் பண்ணுங்கள். கொஷின் எழுதுங்க. அப்புறம் அந்த வீடியோ ஓட விடுங்க. ஓகேவா? இதுதான் கரெக்டான மெத்தட். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் தேவையில்லை, மெட்டீரியல் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு நோட்டு போதும். ஒரு நோட்டு, ஒரு பென்னு. இன்னும் கேட்டால் 2 பென் வச்சுக்கோங்க. ஒரு பிளாக் பென்னு, ஒரு ரெட் பென்னு. சரி, ஒரு நீங்கள் ப்ளூ பென் யூஸ் பண்ணால் ப்ளூ ரெட்டு அல்லது ப்ளூ பிளாக்கு. ஏன்னா கொஷினும் அந்த ஆன்சரும் வந்து வேரியன்ட் தெரியறதுக்காக. இந்த பென்சில் யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்கேலு, ரப்பரு அந்த கதையே இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்கேஜி குழந்தையும் கிடையாது. ஓகேவா? அப்போது ஒரு நோட்டு, 2 பென்னு, 2 கலர் பென், அது எந்த கலர் வேணால் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் கவனிக்கிறீங்க. அப்புறம் கொஸ்டின் பார்க்குறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, எழுதுறீங்க, அப்புறம் ஆன்சர் வர வரைக்கும் கவனிக்கிறீங்க, அப்புறம் ஆன்சரை போடுறீங்க, அப்புறம் அடுத்த கொஸ்டின் வர்றீங்க, திரும்ப கொஸ்டின் பார்க்குறீங்க, கவனிக்கிறீங்க, ஆன்சர் போடுறீங்க, அடுத்த கொஸ்டின். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோ 1/2 hour போகிறேன்னா அந்த வீடியோ நீங்கள் முடித்து 1 hour ஆகும். இப்போ வாரத்துக்கு நான் ஒரு 4 வீடியோ போடுறேன்னா அப்போ வாரத்துக்கு ஒரு 4 மணி நேரம் நீங்கள் மேக்ஸ் செலவு பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமுக்குள்ளே கேட்கக்கூடிய 25 கணக்கில் உங்களால் 23 கணக்கு வந்து சாலிடாக போட முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெத்தட். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கவனிக்கணும். 2வது அதை நீங்கள் எழுதணும். 3வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ். சும்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போகிற கணக்கை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் வேலைக்கே ஆகாது. அது போட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு அதை போட்டு மீன்ஸ் அப்போ மட்டும் நீங்கள் கவனிச்சு நோட்டில் எழுதி வேலைக்கு ஆகாது. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ ஜிம்மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து பார்த்தா கற்றுக் கொடுத்துறாரு. இது இப்படி பண்ணுப்பா, இது இப்படி பண்ணு, மேலே அப்படி தூக்கு, புஷ்அப் எடு, அப்புறம் தண்டால் எடு, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அப்போது என்னென்னா
ஒரு வாட்டி சொல்லிட்டாங்கன்னா அப்போ ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சுட்டாலே உடம்பு வந்து பார்த்தோன்னா புஷ்டி ஆகிடுமா? ஆகாது. தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் தினந்தோறும் கூட தேவையில்லை. நீங்களே உங்களுக்கு சீக்கிரமாக வச்சுக்கோங்க. ஒரு வாரத்தில் 3 நாள் நான் பார்க்கணும், வாரத்தில் ஒரு 4 நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த கணக்கை மட்டும் திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும். வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. இதையே நீங்கள் ரிப்பீட் மோடில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரூஸ்லியோட கான்செப்ட் தான். ஓகேவா? 1000 குத்துக்களை நம்ம பயிற்சி பண்ணுறத விட ஒரு குத்தை 1000 முறையோ 10,000 முறையோ நம்ம பயிற்சி பண்ணால் போதும். அதே மாதிரி தான் இந்த கணக்கு. இப்போ ஒரு மாடலில் ஒரு 2 கணக்கு கொடுக்குன்னா அந்த 2 கணக்கு மட்டும் திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. அவ்வளோதான், அந்த மாடல் ஆட்டோமேட்டிக்காக பதிஞ்சிரும். நீங்கள் நல்லா கவனிச்சாலே போதும். ஒரு மாடலே பதிஞ்சிரும். ஒரே கணக்கிலே பதிஞ்சிரும். ஒரு மாடலா நல்லா கவனிச்சின்னா அந்த ஒரு மாடலுக்கு ஒரு கணக்கு. என்ன சொன்ன, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நம்ம வீட்டில் சாப்பாடு அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்ப்பாங்க சாதம் வெடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு. ஒரு கரண்டி எடுத்து ஒரு சாதம் வெடிச்சான்னு பார்ப்பாங்க. எல்லா சாதத்தையும் எடுத்து பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் மேக்ஸும். ஒரு மாடலுக்கு ஒரு சம்மை நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக கவனிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். அவ்வளோதான். அது எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ கவனிக்கிறீங்க, நோட் பண்ணிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இது 3 தான் உங்கள் வேலை. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும். குரூப் 4ஓ குரூப் 2ஓ குரூப் 1ஓ இந்த எந்த எக்ஸாம்னாலும் ஓகே ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டினை உங்களால் அட்டன் பண்ண முடியும். அந்த அட்டன் பண்ணதுக்கான கான்ஃபிடண்ட்டை நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். சரியா? ரெகுலராக வீடியோஸை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஆரம்பத்தில் வரத்துன்றது ஒரு ஆரவார கூட்டம் இருக்கும். பட் ஆனால் கடைசி வரைக்கும் யார் நின்று கவனிக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை உறுதின்றதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்லை. கணக்கு பற்றின பயமும் உங்களுக்கு போயிடும். கணக்கு பற்றின புரிதலும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, கணக்கில் மார்க்கும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அதாவது ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நாலுலேருந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துடும். ஸோ என்ன டாபிக்ன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.